ஹாய் ஃப்ரெண்ட்ஸு, சாயை கூட கடி எதுவும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க. சரி, அப்போ நேற்றுக்கு வாங்கின கிழங்குல ஒரு துண்டு மிச்சம் கிடக்கல, அப்போ அதை எடுத்து இன்றைக்கி தாளிச்சிடலாம். நேற்றுக்கு துண்டு வெட்டி சாப்பிட்டாச்சு. அப்போ இன்றைக்கி தாளிக்கலாம்னு சொல்லிட்டு அதை 2 விசில் உப்பு போட்டு வேக வச்சுட்டேன் குக்கரில். அப்புறம் தாளிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு தாளிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா எல்லாமே போட்டு நல்லது வதக்கிட்டு ரொம்ப நேரம்லாம் இது ஆகாது. ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் பார்த்துக்கோங்க. இது பல்லாரி, பச்சை மிளகா எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சியையும் திருவி போட்டுட்டேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா திருவி போட்டால் எடுக்க முடியாதான், இல்லை பெருசாக இருந்தோன்னா பையன் எடுத்து வச்சுருவான் எரிக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இது கிழங்கோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிருமா, அது சேர்த்து சாப்பிட்ருவான். அப்போ கிழங்கு நல்லா கிண்டிட்டு தேங்காய் இருக்குல்ல, அதை கொஞ்சம் நிறைய திருவி அதுக்கு மேலே போட்டு நல்லா கிண்டியாச்சு. இப்போ இது சூப்பரான சாயை கூட சாப்பிட்றதுக்கான கடி ரெடி ஆகிட்டு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அதை எடுத்து இந்த இலையில வைக்கணும். அது சூடாக இஞ்சி டீ இருக்குல்ல, அப்போ அது ஒரு சிப்பை குடிச்சிட்டு இந்த கிழங்கையும் சாப்பிட்டான்னா வேலை முடிச்சு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கடி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.